மக்களே, பிக் பாஸ் இந்த வாரம் எந்த நபர்களை எவிக்ட் பண்ணணும் நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். நம்மளுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுமா அப்படின்ற ஒரு வீக்கெண்ட் எபிசோடு தான் எதிர்பார்க்குறோம். என்னதான் ஓட்டிங்கில் பாட்டம்ல சுபிக்ஷா இவங்கெல்லாம் இருந்தாலும் இந்த வாரம் ஓட்டிங் படியே போவாதீங்க, ஓட்டிங்கே தொடாதீங்கன்றேன். ஏன்னா அவங்களாவது வீட்டுக்குள்ளே இருக்கட்டும்ங்க. அந்த ஓட்டிங்கில் லீஸ்டில் இருக்கிற பர்சன்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட ஓகே. ஆனால் வீட்டுக்குள்ளே 2 பேர் கேடு கெடுத்தனம் பண்ணுற, கொஞ்சம் ஒஸ்ட் பிஹேவியர் பண்ணுற, ஒரு ஹியூமனிட்டி இல்லாத ஒரு 2 பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அப்படியே ரெட் கார்டு கொடுத்து ஸ்டாம்பில் குத்தி வெளியே அமிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இது எப்போவோ பண்ணியிருக்க வேண்டியது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு நபருக்கா போகும். கமருதீன் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இப்போ இல்லை. அவரை பொறுத்தவரை இந்த வீட்டில் எந்த பெண்களையும் மதிக்க தெரியாத ஒரு நபர், கேடுகட்டத்தனமாக பேசக்கூடிய ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன். யாரை? கமருதீனை. அவருக்கு எதிராக ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு இல்லை அவரை லாக் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவர் இஷ்டமேனிக்கு பேசுவார். செருப்பை கைட்டி எடுப்பேன் பிஞ்சிடும், எப்படி செருப்பை கைட்டி எடுப்பேன் பிஞ்சிடும், சோறு சாப்பிட்றியா இல்லை வேற என்னத்தை சாப்பிட்ற அப்படின்றதா இருக்கட்டும். ஸோ பெண்களுக்கு ஒரு மரியாதையே கொடுக்க தெரியாத ஒரு நபர் தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி சேனல் பாதுகாத்து பொத்தி பாதுகாத்து எடுத்துன்னு வந்து வச்சிருக்காங்க. ஓகே, எத்தனை ஏன் 2வது வாரம் 3வது வாரம் திவாகர் கூட சண்டை போகும்போதே கை ஓங்கினவர், வைலண்டாக பிஹேவ் பண்ணாரு, இதெல்லாம் நடந்திருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு அவர் எப்பயும் அந்த பிக் பாஸ் விட்டு தூக்கி இருக்கலாமே, தூக்காம எதுக்கு பாதுகாத்து வச்சிருக்கீங்க? இப்போ அது எவ்வளோ லோவா டீக்ரேட் பண்ற அளவுக்கு கேடு கட்டத்தனமா அவ்வளோ கீழே இறங்கி பேசியிருக்காருல, இதை விட என்ன வேணுங்க? இந்த வாரம் ஃபுல்லா கமருதீனோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமே. மொதல் நாள் என்னாச்சு? பிஆர் ஆக்டிவிட்டீஸ். அப்போ பார்வதி எப்படி பேசினாரு? கேவலமான கேரக்டர், கேடு கெட்டவ அப்படின்ற மாதிரி பார்வதி கூட உட்காந்துட்டு இருக்க பார்வதியே அப்படி பேசினவர் தானே. அப்படி பேசிட்டு அடுத்து அந்த டாஸ்க்ல ஒரு பாக்ஸ் எட்டி ஒடிச்ச பிஹேவியர் இதெல்லாம் நீ தானே உடனே வந்துடுவீங்க, பாக்ஸ் நீ தானே சப்போர்ட் பண்ணீங்கன்ட்டு. அதில் நான் 2 பேரையும் தானே தப்பு சொன்னேன், ஒருத்தர் தப்பு சொல்லி. ஸோ அங்கே பாக்ஸோட பிஹேவியர், அதுக்கப்புறம் அவர் பேசின விதங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோமா இல்லையா? அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட அவர் ஃப்ராடு கீடு அப்படின்னு பேசியிருந்தா இருக்கட்டும், அவர் கேட்குற ஒரு ஆக்ஷன்ஸாக இருக்கு. ஆனால் சாரி பிக் பாஸ், சாரி மக்களை, சாரி அப்படின்னு கேட்பாரு. ஆனால் அந்த சாரிலாம் ஒரு வெங்காயத்துக்கும் புரோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சாரியை கேட்டு ஆனால் நான் ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஒருத்தன் சாரி கேட்குறான்னா அந்த சாரியை திருத்துறதுக்கு தான் சாரி கேட்கணும். அப்புறம் எந்த டேஸுக்கு நீங்கள் சாரி கேட்குறீங்க? எதுக்கு சாரி கேட்டுறீங்க? சாரி கேட்டு திரும்ப அந்த தப்பை பண்ணுறதுக்கு எதுக்கு சாரி கேட்கணும்? இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறது ரொம்ப தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பான செயல். இவங்க இருக்கிறதே பெரிய தப்பான செயல்னா இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணுறது தான். ஏன்னா இவங்களால எத்தனை பேர் இந்த ஒரு நபரால் ஆப்போசிட் எண்டில் எத்தனை பேருக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு, எவ்வளோப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கு, அது எதையுமே அட்ரஸ் பண்ணல. விஜேஎஸ் கமரு நல்லா ப்ளே பண்ணுறேங்க கமரு, உங்களுடைய ஃபேன்ஸ் கோச்சுக்கு போகிறாங்க கமரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி உட்கார வச்சுட்டு தான் இன்னைக்கு நடந்திருக்குது. இவ்வளோ கேவலமாக பிஞ்சிடும் கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் என்ன இது சார்? விஜேஎஸ் சார், இதுக்கெல்லாம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நீங்கள் இந்த ஷோக்கு பண்ணுறதே வேஸ்ட்டுன்றேன். தயவுசெய்து நீங்கள் போய் கற்றுக்கிட்டு வாங்க அந்த தெலுங்குலாம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. லைட்டாக பிடிச்சி தள்ளினதுக்கு, லைட்டாக பிடிச்சி இது பண்ணதுக்கே அங்கே வார்னிங்கி ஓப்பன் பண்ணி இது பண்ணாங்க. இதை விட பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ அட் அ டைம் கமருதீனுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்து அடுத்து பார்வதி வாமா ஜோடியாக போங்க, இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் இதுக்கப்புறம் பிக் பாஸ் வரலாற்றிலே வரக்கூடாது. இந்த டாக்ஸிசிட்டி நிறைந்த கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாதுன்ற மாதிரி அந்த ரெட் கார்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும், மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குன்றேன். ஃபியூச்சரில் வர கண்டஸ்டன்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணால் நம்ம வீட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்றத ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுங்க. இதில் பார்வதி எப்பயும் எலிமினேட் பண்ணியிருக்கலாம் மக்களே. அதுலேயும் குறிப்பாக நேற்று பண்ணதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் நேற்று பார்வதி பண்ணது தான். அதுவும் இப்படி கதுவு பிடிச்சி இழுத்து அந்த ஆக்ரோஷம், அந்த ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் நீங்கள் பார்த்தீங்களா மக்களே? ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் அவ்வளோ வெறி என்ன, அவ்வளோ இது என்ன? இது இண்டூரன்ஸ் டாஸ்க். எப்படி இண்டூரன்ஸ் டாஸ்க்கு? அந்த இண்டூரன்ஸ் டாஸ்க்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உன் டேலண்ட் இருந்தால் நீ ப்ரூவ் பண்ணு, நீ சஸ்டெயின் பண்ணு. உன் மேலே உன் நம்பிக்கை இல்லாமல் அடுத்தவனை எட்டி உதைக்கிறது என்ன? அது எட்டி உதைச்சி தள்ளுறது என்ன? இதே பார்வதி எட்டி வச்சு தள்ளியிருந்தா வாயை மூடிக்கிட்டு, வாயும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா சொல்லுங்க? அப்படியே பொங்கி எழுந்திருக்க மாட்டாங்க, அவ்வளோ பேச்சு பேசியிருக்க மாட்டாங்க பார்வதி. இதே நீங்கள் அடுத்தவங்களை எட்டி உதைக்கிறீங்களே, சேர்ந்து டோரை திறந்து எட்டி உதைக்கிறீங்களே, ஏதாவது ஆச்சுன்னா யாருங்க பதில் சொல்வா? யார் பதில் சொல்லுவா அந்த ஃபேமிலிக்கும் குடும்பத்துக்கும்? இது ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப ஒஸ்ட்டுக்குரு. அதெல்லாம் நேற்று பண்ண ஆக்டுக்கு அப்பயே பிக் பாஸ் விட்டு இந்த ஆக்டுக்கு உடனே பிக் பாஸ் நிறுத்தி 2 பேரும் பார்வதி கமருதீன் கெட் அவுட், வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கலுங்களா வெளியே போ அப்படின்ற மாதிரி நேத்தே அமைச்சிருக்கணும். அது பண்ணாமல் விட்டது பிக் பாஸோட தப்பு.
அதை அப்பயே பண்ணி வெளியே அமைச்சிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இல்லை நாங்கள் கண்டென்ட்டுக்காக வச்சுப்போம், அவங்க தான் கண்டென்ட். என்னங்க கண்டென்ட்? என்ன கண்டென்ட் கொடுத்தாங்க? இப்போ இவங்க 2 பேர் கண்டென்ட் கொடுத்து தான் இவ்வளோ தூரம் ஷோ வந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா? அப்படி என்ன கண்டென்ட்? எவ்வளோ டிஆர்பி பார்த்துருக்கீங்க? அவங்க பண்ண கண்டென்ட்ல எவ்வளோ டிஆர்பி பார்த்துருக்கீங்க? எல்லாமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க வெளியே. இப்படி கழுவி மக்கள் ஊத்திட்டு இருக்காங்க. இந்த ஷோ நல்லா இருக்குப்பா, பயங்கரமா இருக்கான்னு யாராவது சொன்னாங்களா? சொல்றான்ல, நம்ம ஜென்ரலா பொதுமக்களோட ஒப்பீனியன் கேட்கும்போது இந்த பார்வதி கமர்தெல்லாம் பார்க்க சகிக்கவே இல்லைன்றது காரி துப்புறாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுல ஏதோ பெருசா பயங்கரமா பில்டப் பண்ணி இதெல்லாம் போது இது அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கும் சார் ஒன்றும் இல்லை, வர்றீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்க, எந்த ஒரு ரெட் கார்டு கிளம்புனி அப்படின்ற மாதிரி அமுச்சு விடுங்கன்றேன். அதுதான் இந்த ஷோக்கு நல்லது. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, 2 வாரம் தான் இருக்கு, அமுச்சு விடுங்க. இதுக்கப்புறமா இவங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் இது பண்ணோம் அது பண்ணோன்ற மாதிரி அவங்க நியாயப்படுத்துறாங்க. பண்ண தப்புகள் கூட திருத்தி கொள்ளாமல் நியாயப்படுத்துறாங்க. எவ்வளோ விதிமுறைகள் பண்ணியிருக்காங்க. 1 2 உங்களுக்கு கார்டு கொடுக்கறதுக்கு பல இடங்கள் இருந்தது சார். ஒரு இடம் இல்லை, பல இடங்கள். நீங்க ரூல் பிரேக்குன்னு எடுத்தீங்களே, இந்த வீட்டில் பிக் பாஸோட விதிமுறைகளையும் கான்ட்ராக்ட் படியுமே ஒழுங்கா நடந்துக்கணும். இதுல கான்ட்ராக்ட் மைக்கை கைட்டி பேசுறதே ஒரு கான்ட்ராக்ட் பிரீச். எப்படி கான்ட்ராக்ட் பிரீச்? அதுக்கே நீங்க இவங்களை வெளியே ஒத்துக்கலாம். அது பண்ணல, தொடர்ந்து பல வாட்டி பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸை மதிக்கிறது இல்லை, சேது சாரை மதிக்கிறது இல்லை. அப்புறம் வீட்டில் இருக்கிற கண்டஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ்னா அவங்க 2 பேருக்கு தனி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க. இந்த வீட்டில் இவங்க 2 பேருக்கு மட்டும் ஏன் அவ்வளோ லிபர்ட்டி? வீக்கெண்ட் எபிசோட்லையும் அவங்களை எப்படியா இருந்தாலும் பாதுகாக்க போறாங்க, ஒன்றும் பெருசா சொல்ல போறதில்ல அப்படின்ற மாதிரி தானே இருக்காங்க. கொடுத்து அனுப்புங்க சார். இப்போ லைவ்ல அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, நாளைக்கு வெளியே போக சொன்னா நாங்கள் 2 பேரும் போறதுக்கு ரெடி தான், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, வி ஆர் ரெடி டு கோ அவுட் அப்படின்றத சொல்றாங்கல்ல. அதான் ரெடி டு கோ அவுட்னா 2 பேருக்கு போட்டு இந்தாப்பா, இந்தா வாங்கிக்கோ, கிளம்பு, இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் பக்கமே திரும்பி பார்க்காதீங்க, கிளம்பி போங்கன்னு அனுப்பிச்சு விடுங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு வி ஆர் டிமாண்டிங் ரெட் கார்டு ஃபார் கமருதீன், ரெட் கார்டு ஃபார் பார்வதி அப்படின்றதுல ஒன்னா சேர்ந்து நின்று இதை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய தப்பான எக்ஸாம்பிள். எந்த பெண்ணை வேணாலும் யாரை வேணாலும் நான் எப்படி வேணாலும் பேசுறான் அப்படின்ற ஒரு கேரக்டரான கமருதீனும், நான் என்ன தப்பு பண்ணிட்டாலும் அதை மனிப்புலேட் பண்ணி நான் மறைச்சி ஒரு விஷயத்த பண்ணுவேன்ற மாதிரி அடுத்தவங்க மேல பழிய போடுற ஒரு நபரும், இந்த வீட்லயே உச்சகட்ட டாக்ஸிசிட்டி காரணமே இந்த 2 நபர்கள். அதுல நம்பர் 1 பார்வதி, நம்பர் 2 கமருதீன். இவங்களை எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுனே தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது, அந்த அளவுக்கு பேச தோணுது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இவங்க பண்ண விஷயங்கள்லாம். அந்த அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி பல பேருக்கு ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா அந்த லைவை பார்க்க முடியல. அவங்க லைவை பார்க்கும்போதே ஜஸ்டிஃபை பண்றாங்க. அது என்னால ஏத்துக்கவே முடியல. தப்புன்னு உணருங்கடா. அதை உணராம கீப்பான் ஜஸ்டிஃபை பண்ணி என்னத்தை கீழிக்க போறீங்க, என்னத்தை சாதிக்க போறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலையே. அப்படி சாதிச்சுன்னு என்னடா பண்ண போறீங்க? சீரியஸ்லி ரொம்ப அதை பார்க்கும்போது நமக்கு கடுப்பாகுது மக்களே. உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வி வாண்ட் ரெட் கார்டு ஃபார் கமருதீன் மற்றும் பார்வதி அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.